நம்ம மல்லிக்கிட்ட அடி வாங்குற வரைக்கும் இந்த தீபிகா போலீஸ் வந்து சும்மா இருக்க மாட்டாங்க போல். உண்மையிலேயே வந்து இந்த போலீஸ் இருந்துட்டு இப்போது அதாவது இந்த குற்றவாளியை கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி முயற்சி பண்ணால் கூட பரவாயில்ல. அதாவது இங்கே விஜய் இந்த கொலையை பண்ணலை அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி கடைசியில் வந்து நம்ம மல்லி மேலே, அதாவது மல்லி தான் இந்த கொலையை பண்ணது அப்படிங்கிற மாதிரி சொல்லி மல்லியை இப்போ ஜெயிலுக்கு அனுப்பணும் அப்படிங்கிறதுக்காக அவ்வளோ பெரிய ஏற்பாடுகளை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உண்மையிலேயே இந்த ஒரு விஷயத்தை எதிர்பார்க்கவே இல்லை. அதுவும் இல்லாமல் அடுத்தடுத்து வந்து நம்ம மல்லி இருந்துட்டு விஜய் இங்கே கஷ்டப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை பார்த்துட்டு ரொம்ப பயந்துக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்து மல்லி இருந்துட்டு அடுத்ததாக என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியாமல் இருக்காங்க. அதுவும் இல்லாமல் நைட்டு நேரம்னு கூட பார்க்காம வெண்பா வந்து இந்த மாதிரி வாங்க நம்ம போயிட்டு வந்து டேடியை வந்து பார்த்துட்டு வந்துடலாம், டாடாவை வந்து பார்த்துட்டு வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஒரு கனவை கண்டுட்டு பயந்துகிட்டே போனாங்க. அங்கே போய் பார்க்கும்போது உண்மையிலேயே விஜயோட நிலைமை அப்படி தான் இருந்துகிட்ருக்கு. அதுவும் இல்லாமல் இவங்களால் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது அப்படின்னு ஒன்றுமே புரியல. அதே மாதிரி நம்ம மல்லியோ இருந்துக்கிட்டு அங்கே வந்து நான் வந்து அங்கே போகிறேன் இங்கே போகிறேன்னு சொல்லிட்டு பயங்கரமாக பிரச்சனை பண்ணுறாங்க. பட் இருந்தாலும் இந்த போலீஸ் இருந்துட்டு அந்த ஃபோனை வந்து பிடுங்கி வச்சுக்கிட்டு உன்னால் எதுவும் பண்ண முடியாது, நீ இங்கேருந்து எங்கேயும் போக முடியாது, எங்கேயும் கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லி நம்ம மல்லியை வந்து அமைதியாக இருக்க வைக்கிறாங்க. அதுவும் இல்லாமல் நம்ம மல்லி இருந்துட்டு இப்போது இங்கே எதுவுமே பண்ண முடியாமல் தான் வீட்டுக்கு போனாங்க. இன்னொரு பக்கம் நம்ம விஜய் இருந்துட்டு வேறு லெவலில் மாஸ் காட்டுறாரு. என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் வந்து இப்போது இந்த போலீஸ்லாம் சேர்ந்துக்கிட்டு அதாவது குற்றவாளி விஜய் இல்லை அப்படிங்கிறது தெரியும். அதே மாதிரி குற்றவாளிகள் எல்லாரையுமே நான் இப்படி தான் ட்ரீட் பண்ணுவேன், அதுவும் இல்லாமல் வந்து தண்ணி ஊற்றி நைட்டு ஃபுல்லாக தூங்காமல் இருக்க வச்சா அடுத்த நாள் காலையில் வந்து நானே எல்லா உண்மையுமே ஒத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி வாக்குமூலம் கொடுத்துருவாங்க. அதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. அந்த ஒரு விஷயத்தினால எதையுமே நம்ம எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, எல்லாமே ஓரளவுக்கு எல்லாமே முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதாவது நீயும் அந்த மாதிரி தான் வந்து காலையில் எந்திரிச்ச உடனே எல்லா உண்மையும் சொல்லுவேன்னு சொல்லிட்டு, ஆனால் காலையில் வரைக்குமே வந்து நம்ம விஜய் அமைதியாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் அடுத்ததாக வந்து இப்போது நம்ம விஜய் இருந்துட்டு இந்த போலீஸை வச்சு செய்யணும் அப்படிங்கிற மாதிரி வந்து முடிவு பண்ணுறாரு. அப்படி முடிவு பண்ணது மட்டும் இல்லாமல் இப்போது எல்லாருக்குமே இப்படி நைட்டு ஃபுல்லாக தூங்க விடாமல் தண்ணி ஊற்றி ரொம்ப கஷ்டப்படுத்திட்டு இருக்காங்களே அப்படின்ற மாதிரி கோவம் தான் வரும். ஆனால் விஜய் இருந்துட்டு கோவப்படல. விஜய் வந்து நல்லா சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு பக்கம் மல்லி இருந்துட்டு அங்கே விஜய் வந்து ஒரு நிமிஷம் கூட கண்ணாசராமல் இருக்காரு, என்ன தான் பண்ணுறது அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த சாமி ரூம்லேயே வந்து உட்காந்துக்கிட்டு விளக்கு முன்னாடியே உட்காந்துக்கிட்டு அந்த விளக்கை வந்து அணையாமல் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு செகண்ட் கூட கண்ணை மூடாமல். இன்னொரு பக்கம் வந்து நம்ம விஜய் இருந்துட்டு இப்போ அடுத்ததாக இந்த போலீஸை பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சுறாங்க. உடனே போலீஸ் வந்துட்டு நீ கண்டிப்பாக உண்மையை சொல்லுவேன் அப்படி இப்படிங்கிற மாதிரி சொல்லி அடுத்ததாக வந்து குறுக்கு வழியை யூஸ் பண்ணுறாங்க. என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி நீ சொல்கிற மாதிரி உன் பொண்டாட்டி வந்து அதாவது அங்கே கண் முழிச்சிட்டு உட்காந்துட்டு இருந்தான், கண்டிப்பாக நான் வந்து இந்த ஒரு விஷயத்தை செய்கிறேன், அதுவும் இல்லாமல் ஒரு வேளை வந்து தூங்கிட்டு இருந்தா அந்த ஒரு விஷயத்துக்கு அப்புறமா நீ வந்து மல்லி தான் இது எல்லாத்தையுமே பண்ணது, மல்லி தான் இந்த கொலைக்கான காரணம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி வாக்குமூலம் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி ஒரு குறுக்கு வழியை யூஸ் பண்ணுறாங்க. இந்த குறுக்கு வழிக்கு அப்புறமா வந்து அடுத்தது என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியாமல் நம்ம விஜய் முழிப்பார் அப்படிங்கிற மாதிரி நினச்சாங்க. ஆனால் விஜய் வந்துட்டு ரொம்பவும் கான்ஃபிடென்ட்டோட இப்போவே எல்லா விஷயத்தையும் நான் வந்து தெரியப்படுத்துகிறேன், இதுக்கப்புறம் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, அடுத்தடுத்து வந்து அதாவது என் பொண்டாட்டி மல்லி வந்து எப்படிப்பட்டவங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. கடைசியாக என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் வந்து நம்ம மல்லி வந்து அதாவது கண் முழிச்சிருந்ததுனால அந்த ஒரு விஷயத்தை கேட்டு இந்த போலீஸ்லாம் அப்படியே வந்து அதாவது பேய் அரைஞ்ச மாதிரி வந்து நிற்கிறாங்க. என்னடா அது, உண்மையிலே மல்லிக்கு வந்து விஜய் மேலே அவ்வளோ பாசம் வந்து இருக்கா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி. ஆனால் அப்போவும் கூட அந்த போலீஸ் இருந்துட்டு நம்ம விஜய் மல்லி இவங்களை வந்து புரிஞ்சுக்கிற மாதிரி இல்லை. எப்படியாச்சும் வந்து விஜய் வாயால் மல்லி தான் இந்த கொலையை பண்ணது, மல்லிக்காக தான் வந்து நான் இங்கே வந்து ஜெயிலில் இருக்கேன் அப்படி இப்படிங்கிற மாதிரி எதனா சொல்லுவாங்களா அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்தாங்க. ஆனால் எந்த ஒரு விஷயமும் நடக்காததுனால அடுத்தடுத்து என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வந்து தெரியாமல் இருந்துகிட்டு இருக்காங்க. அதே சமயத்தில் இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, இன்னொரு பக்கம் வந்து நம்ம மல்லி இருந்துட்டு இந்த போலீஸை உண்டு இல்லைன்னு பண்ண போகிறாங்க. ஏன்னா இந்த போலீஸ் வந்து நம்ம மல்லியை ஜெயிலுக்கு அனுப்பணும் அப்படின்றதுக்காக அடுத்ததாக வந்து எந்த எல்லைக்கும் போகிறதுக்கு தயாராக இருக்காங்க. அடுத்ததாக விஜயை என்ன வேணாலும் பண்ணுறதுக்கு தயாராக இருக்காங்க, விஜய் வாயால் உண்மையை வர வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஆனால் அந்த ஒரு நேரத்தில் நம்ம மல்லி இவ்வளோ மாஸ் காட்டுவாங்க அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. அதாவது இந்த போலீஸையே அடிக்கிறதுக்காக போவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஒரு பக்கம் ராஜேஸ்வரி அரெஸ்ட் பண்ணுறதுக்காக போலீஸ் வந்து நிற்கிறாங்க. ராஜேஸ்வரிக்கும் இதில் ஏதோ வந்து சம்மந்தம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி அது
அதுவும் இல்லாமல் ராஜேஸ்வரி இருந்துட்டு அப்படியே திருன்னு முழிச்சிட்ருக்கா. ஒரு வேளை இது எல்லாமே மல்லியோட பிளானாக கூட இருக்கலாம். மல்லி பிளான் பண்ணி கடைசியில் வந்து இந்த ராஜுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இருக்கா, இதில் சம்மந்தப்பட்டிருக்காளா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு இவங்க தயாராக இருந்துட்டுருக்கலாம். அதே மாதிரி நம்ம மல்லி இருந்துட்டு அந்த போலீஸ்க்கு பயங்கரமான ஒரு வார்னிங்கை வந்து கொடுக்குறாங்க. நீங்கள் எவ்வளோ பண்ணீங்க, எல்லாத்தையுமே தாங்கிக்கிட்டோம், ஆனால் இதுக்கப்புறம் விஜய் மேலே ஒரு அடி பட்டுச்சு. அதாவது இத்தனை நாள் வந்து நம்ம விஜய் அமைதியாக லாக்கப்பில் வச்சு கொசு கடியில் வச்சுருந்தாங்க. அடுத்ததாக வந்து தண்ணி ஊற்றி தூங்க விடாமல் பண்ணாங்க. அடுத்தபடியாக இவங்க 3rd டிகிரி ட்ரீட்மெண்ட்டுன்னு சொல்லிட்டு கரண்ட் ஷாக்கெல்லாம் வைக்கிறதுக்கு தயாரானதுக்கப்புறமா உண்மையிலேயே மல்லியால் அந்த ஒரு விஷயத்தை ஏற்றுக்கவே முடியல. அதுக்கப்புறம் தான் பயங்கர கோவத்தோட போலீஸ்னு கூட பார்க்காம அந்த போலீஸை வந்து அடிக்கிறதுக்காக கை வாங்க ஆரம்பிச்சுறாங்க. அதுவும் இல்லாமல் அந்த போலீஸ் நம்ம மல்லியோட கோவத்தை பார்க்கும்போது உண்மையிலேயே மல்லியோட அந்த ஒரு முகத்தில் வந்து உண்மை தெரிய ஆரம்பிக்குது. ஒரு பக்கம் இந்த மல்லியை யோசிக்கிறாங்க. அதுவும் இல்லாமல் நம்ம மல்லி இருந்துட்டு உங்களை அடிக்கிறதுக்கு எனக்கு ஒரு நிமிஷம் பத்தாது, அதுவும் இல்லாமல் நீங்கள் நினைக்கிற மாதிரி ஆள் நான் கிடையாது, நாங்கள் சொல்கிறது எல்லாமே உண்மை, நீங்கள் நம்பினீங்க அப்படின்னா நீங்கள் வந்து உண்மையிலேயே அடுத்தடுத்த கேஸில், அதாவது ஏற்கனவே நீங்கள் இந்த போலீஸில் வந்து ஸ்பெஷலிஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க, ஆனால் இந்த ஒரு விஷயத்தில் வந்து நீங்கள் கோட்டை விட்டுறாதீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. இன்னொரு பக்கம் மல்லி இருந்துட்டு இப்போது நம்ம இவங்கக்கிட்ட, அதாவது அந்த போலீஸ் வந்து நினைக்கிறாங்க நம்ம வந்து மல்லி கொலை பண்ணான்னு சொல்லிட்டு வந்து சொல்லி தவறாக தான் வந்து நினச்சிக்கிட்டு இருக்கோமோ அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி இப்போது இந்த போலீஸ்க்கே கொஞ்சம் தோண ஆரம்பிச்சிருது. கடைசியில் மல்லியையும் விஜயையும் பார்க்குறாங்க. நம்ம விஜய் இருந்துட்டு நீங்கள் என்ன பண்ணாலும் சரி என் வாயிலேருந்து இந்த வார்த்தை வரவே வராது, அதாவது மல்லியை காப்பாற்றுறதுக்காக வந்து இதெல்லாம் பண்ணுறாருன்னு நினச்சிட்டு இருக்காங்க இல்லையா, அந்த ஒரு விஷயத்தை பற்றி நம்ம விஜய் சொல்கிறாங்க. என்ன நடந்தாலும் இந்த ஒரு விஷயம் கண்டிப்பாக வெளியே வராது, என்ன பண்ணாலுமே சரி அப்படிங்கிற மாதிரி சொல்லி நம்ம விஜய் இருந்துட்டு அந்த போலீஸ்கிட்ட சொல்கிறாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.